தெரியாமல் ஒரு மேட்ரு பண்ணிட்டேங்க. மேட்ரு என்னன்னா, நான் இந்த ப்ரௌனி செய்யவே போகல. நார்மல் ப்ரௌனி செய்ய போய் தெரியாமல் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி செஞ்சுட்டேங்க. இது என்ன பண்ணுறது? கூவி கூவியாக விற்கணும்? வேணாங்க. இதை நான் கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபராக கொடுக்க போகிறேன். ஆனால் இப்படியே கொடுப்பேனா? இல்லை, வேறு மாதிரி கொடுக்க போகிறேன். வாங்க பார்ப்போம். நல்லா இருக்கிற ப்ரௌனியை 4-5 பிச்சு போட்டு கேக் அரைக்கிற மிஷின் எடுத்து கசன்னு அதை அரைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் அதை வட்டமாக அழகாக ரவுண்டாக உருண்டை பிடிச்சி அதை கொண்டு போய் நல்ல பாலிஷாக இருக்கிற சாக்லேட்குள்ளே முக்கி எடுத்தா நம்ம மேட்டர் கிட்டத்தட்ட ரெடி ஆயிருங்க. இதுக்கு பேர் தான் ப்ரௌனி பால்ஸா. இதை சும்மா அப்படியே கொடுக்கறத விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஒயிட் சாக்லேட்டில் டெக்கரேட் பண்ணி கொடுத்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்க்க அவ்வளோ டெம்டிங்காக கூட இருக்கும். இந்த ப்ரௌனி பால்ஸை நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ண எல்லா கஸ்டமருக்கும் சர்ப்ரைஸாக நான் உள்ளே வச்சு அனுப்பிச்சிருக்கேங்க. ஒரு 3 பீஸ் உள்ளே வச்சு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே.